शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. புரட்டாசி மாதத்தின் பலன்களை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் தொடர்ந்து 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே வருடக்கோட்களான சனி பகவானும் ராகு கேதுவிலும் எந்த விதமான மாற்றம் இல்லாத சூழ்நிலையிலும் மாதக்கோளான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் மாற்றங்களை பற்றி, அதனால் வரக்கூடிய பலன்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் 17ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 9ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் சுக்கிர பகவான் சிம்மராசியிலே கேதுவோடு இருப்பார். சூரியனும் புதனும் கன்னிராசியிலே புதன் ஆட்சி உச்சத்திலே அமர, இந்த புதனானவர் அக்டோபர் 2ஆம் தேதி துலா ராசிக்கு வந்துடுவார். இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் இருக்க போகிறது. பார்வையின் பலன் பார்த்திங்கன்னா சனி பகவான் ரிஷபராசியை பார்க்கிறார், கன்னிராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார். குரு பகவான் துலா ராசியை பார்ப்பார், தனுசு ராசியை பார்ப்பார், கும்பராசியை பார்ப்பார். தன்னுடைய பார்வைகளாலே இவர்களெல்லாம் 2 பேருமே தனக்காரன்னு சொல்லலாம். அப்படி 2 பேருமே பணத்தை பற்றின எண்ணங்களை மனதில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். உங்கள் ராசிக்கு எப்படி பார்த்தாலும் தனத்தை வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடியது. தனுசு ராசிக்கு தனம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நிறைய கொண்டு வந்து கொடுத்துருவார். 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன், 9ஆம் இடம் சுக்கிரன் இருந்தாலே பண வரவு உண்டு. 9ஆம் இடத்துல கேது இருந்தால் கொஞ்சம் செலவு உண்டு, காரியம் மெதுவாக நடக்கும். இந்த சுக்கிரனானவர் 10ஆம் இடத்துக்கு தொழிலுக்குள்ளே போகிறார். அங்கே சூரியனும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்க போகிறார்கள். அதனால் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே தொழிலானது விருத்தியான விஷயங்களை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனாலும் சுக்கிரனின் இந்த வரவினாலே தொழிலிலே கொஞ்சம் மந்த நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த காரியம் செய்யறது இருந்தாலும் அக்டோபர் 9க்குள்ளே ஃபாஸ்ட்டாக முடிங்க, கடகடன்னு பண்ணிவிடுங்க. அப்புறம் வச்சு அப்புறம் பண்ணலான்னா மந்த கலியில் கொஞ்சம் சிக்கலும் கொண்டு வந்து விடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. புதன் லாபஸ்தானத்துக்குள்ளார போகிறார், துலா ராசிக்குள்ளார போகிறார். அதனாலே அக்டோபர் 2லேருந்து துலா ராசிக்கு வந்துடுவார். செவ்வாயும் அங்கே தான் இருக்கிறாரு. லாபத்தில் உட்கார்றதுனால பண வரவுகள் உண்டாகும். கல்யாணம் நடக்கலைன்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் நிறைய பொருட்களெல்லாம் கல்யாண செலவுன்னு சொல்லுவோம், அப்படி செலவுகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கான கம்யூனிகேஷன் பத்திரிக்கை அடிக்கிறது, கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வர்றதுன்னு பிரயாணங்கள், அலைச்சல்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது. போய் சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிற அந்த அலைச்சலில் பந்துக்கள் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களிலே சில வில்லங்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருப்பார்கள், அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும். 10ஆம் இடத்திலிருந்து சூரியனின் புதனின் பார்வை, சூரியனின் சுக்கிரனின் பார்வை சில விஷயங்களை களத்தில் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அதனால் கொஞ்சம் மிக்சடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சில விஷயத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதம். தொழிலிலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும். எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் உங்களுக்குன்னு சில சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணி செய்கிறது நல்லது. இந்த மாதத்திலே மகாலய அமாவாசை அன்று அமாவாசை தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்வது நல்லது. மற்றவர்கள் தான தர்மங்களை அவசியம் செய்வது, முக்கியமாக என்ன வேணும்னா பணம் வேணும்னா பணத்தை தானம் செய்தால் பணம் வரும். பொன் பொருள் வேண்டுமென்றால் பொற்காசுகளை தானம் செய்வது,
உங்களுக்கு அதை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் செய்யுங்க, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் யோகக்காரகனான சுக்கிர பகவான் அஷ்டமமான சிம்மராசியிலே அமர்வதும் அங்கிருந்து கன்னிராசி அமர்வதும் இருக்கிறது. ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. ஏற்கனவே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் மறைந்திருக்கிறாருங்கிற குரு, உங்களுக்கு மறைந்த குரு நிறைந்த தனம் அப்படிங்கிற வழியிலே தொழில்ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்த்து அனுகிரகமாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்கிறார். அதுபோல் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றும் உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனாலே கண்ட்ரோல்டு பை யுவர் கவர்னன்ஸ். சூரியன் அஷ்டமத்துக்குரியவன் 9ஆம் இடத்திலே சென்று அமர்வதனாலே சில அச்சங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். எதையும் செஞ்சிட்டோமான்னு ஒரு 10 வாட்டி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். பதட்டத்தையும் அச்சத்தையும் மாற்றி மாற்றி உங்கள் மனதிலே ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறமா தான் தீர்மானமான முடிவுகளை காட்டும் என்பதனாலே கொஞ்சம் குழப்பங்கள் வரும். தொழில்ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்வதும் அவருடன் புதன் 2ஆம் அக்டோபர்லேருந்து உட்கார்ந்துறார். பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சிகள் லாபத்தை கொட்டுத்தரும். பண விரயமும் உண்டாகும். ஆனால் குருவின் பார்வையினாலே கட்டுப்படும். 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் அச்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 17/9 வரையிலேருந்து 1ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அங்கே தான் உட்கார போகிறார். அப்படி உட்காரும்போது உங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதெல்லாம் செயற்கையாக செய்து விடுவார். வீட்டிலே நல்ல விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சுப செலவுகளாக குருவின் பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை உங்கள் சனியின் பார்வை அங்கீகரிக்கும். அதனால் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. தொழிலிலே மாற்றங்கள், புதிய எழுச்சியான வேலைகளை செய்ய வேண்டிய எண்ணங்கள், அதற்கான செலவுகள் இதெல்லாம் லைனப் ஆகும். இதெல்லாம் 1 by 1 ஒரு ஸ்டேஜில் பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பக்கத்தில் திரும்பிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் இது எல்லாமே இந்த மாதத்திலே நல்ல பலன்களாக அமைகிறது. முக்கியமாக வீடு, மனை, வாகனம் போன்ற எண்ண ஓட்டங்களிலே நல்ல முன்னேற்றங்களை காட்டும். தொழில்ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் மேஷராசியிலே பார்க்கிறார். லாபத்துக்குரியவரான இந்த செவ்வாயின் பார்வையினாலே இதெல்லாம் லாபமாக முடிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. விவசாய அன்பர்களுக்கு விவசாயத்திலே நல்லதொரு பலன்களை பெறக்கூடிய சூழ்நிலையும், சுக போகங்கள் வருவதற்கான சூழ்நிலையும், பயணங்களினால் வரக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலையும், முக்கியமாக எழுத்துத்துறையிலே இருப்பவர்களுக்கு புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களினால் வரக்கூடிய யோகங்களும் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நல்ல பலன்களை கொண்ட இந்த மாதத்திலே மகாலய பட்சம் முடிந்து மகாலய அமாவாசை அன்று அவசியம் முன்னோர்களுக்கு திதிதான தர்ப்பணங்களை செய்துவிட்டு நல்ல தான தர்மங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கும்.